ஏமா திடீர்னு இப்படி ஒரு முடிவெடுத்திருக்க? நீ வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள எத்தனையோ நல்ல நல்ல சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள்மா. எல்லாம் பண்ணிட்டு இப்படி திடீர்னு கிளம்புனா எப்படி? அதில்ல பாட்டி, எல்லாம் போட்டபடியே விட்டுட்டு வந்துட்டோம். ஆனா பார்வதி அத்தை கல்யாண நாள் ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் கண்டிப்பா இருக்கணும்னு சொன்னதுனால நாங்க இருந்தோம். இப்போ ஃபங்க்ஷனும் முடிஞ்சு போச்சு, அதான் நாங்க கிளம்புறோம். இப்ப எதுக்கு அவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க? அவங்க போனா போகட்டும்னு விட வேண்டியது தானே. வேலைக்காரங்களை எல்லாம் எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். அவங்கள ரொம்ப வசதி பேசுனா தலையில ஏறி உட்காந்துருவாங்க. போனா போறாங்கன்னு விடுவீங்களா? ஈஸ்வரி, என்ன பேசுற நீ? என்ன நடக்குதுன்னே தெரியாம பேசிட்டு இருக்க? சாமந்தி இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து சின்ன சின்னதா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கா தெரியுமா? குப்பையில கிடந்த துளசி மாடத்தை வாசலுக்கு கொண்டு வந்து வச்சு தினமும் விளக்கேத்தி வச்சு சாமி கும்பிடுறவ அவதான். காலங்காத்தால எழுந்திருச்சு வீட்டையே மங்களகரமா மாத்திருவா. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருந்தப்போ வெளியில அடுப்பு வச்சு ஒரு சமையல் செஞ்சாலே பாக்கணும். அடடடடடட, இப்பவும் அந்த ருசி என் நாக்கிலேயே இருக்கு. மனச விட்டு போகவே இல்லை. அந்த மாதிரி எத்தனையோ நல்ல விஷயங்களை இந்த வீட்டுக்காக அவ செஞ்சிருக்கா. அவளை போக வேண்டான்னு சொன்னா தப்பா? சரி, அவ போகட்டும். நாளையில இருந்து அவ பாக்குற வேலை எல்லாத்தையும் நீ பாரு, சரியா? யாரு? அப்போ நாங்க கிளம்புறோம் பாட்டி. இங்க பாருமா, நீ போகணும்னு முடிவெடுத்துட்ட. அதுக்கப்புறம் என்னால தடுக்க முடியாது. ஆனா நீ இங்க இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யோசிச்சு பாரு. இல்லங்கய்யா, நாங்க போய் தான் ஆகணும். அப்புறம் உன் விருப்பமா. எங்க போனாலும் உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப. சாமந்தி, அரசி மேடம் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட. வேண்டாம் அத்தை. நாங்க மதிச்சு போய் சொன்னா கூட அவங்க எங்கேயாவது போய் தொலைய வேண்டியதானே. எதுக்கு என்கிட்ட வந்து சொல்றீங்கன்னு கேட்பாங்க. அவங்கள பத்தி தெரிஞ்சும் போய் சொல்ல சொல்றீங்களே, நீங்களே சொல்லிடுங்க அத்தை. போ. சரி, பார்த்து பத்திரமா போங்க. செலவுக்கு ஏதாவது பணம் வேணுமாமா? இல்ல சார், எங்களுக்கு எதுவும் வேண்டாம். நீங்க எல்லாரும் காட்டின அன்பே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வரோம். வாமா.